ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ரீல் ஸ்லீவ் டிசைன் வந்து எப்படி வந்து ஈஸியாக அழகாக சுலபமாக வைக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி ஃப்ரீல் வச்ச ப்ளவுஸ் தான் வந்து நிறைய ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. டவுன் சைட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியல. எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க கிராமத்து சைடில் இந்த ட்ரெண்டிங்கான ஆஃப் ஸ்லீவில் இந்த மாதிரி ஃப்ரீல் வச்சு தான் வந்து இப்போ தான் எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி ஒயிட் கலர் துணியில் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். கலர் உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் அவ்வளோவா தெரியல, பட் இருந்தாலும் இதுக்கு ஆப்போசிட்டான ஒரு கலர் வைக்கிறோம் இல்லையா, அந்த க்ரீனு, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அது எப்படி வைக்கிறது அப்படின்றத பார்ப்போம். இவங்களோட ஸ்லீவோட பிடித்தம், அதாவது வந்து கை சுற்றளவு 6, ஆம்கோலோட சுற்றளவு 16. ஸோ எம் சைஸ் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு தான், அதாவது வந்து செஸ்ட்டு வந்து 40 இல்லை 36, 38 இருக்கவங்களுக்கு தான் இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சஸ்க்கு வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீல் வந்து கொஞ்சம் நெருக்கமாக வைக்கிறோம் அப்படின்றதுனால நீங்கள் சேரீலேருந்து கட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸஸாக கட் பண்ணுங்கள். அதுவே ப்ளவுஸ் துணியிலே எனக்கு மீறுது அப்படின்னா அதுவும் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரீல் வந்து நம்மளுக்கு வந்து வைக்கும்போது கொஞ்சம் கிட்ட வச்சோம் அப்படின்னா, அதை நெருக்கமாக வைக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்லீவில் வந்து ப்ளவுஸ் வந்து நம்ம வந்து அந்த ஃப்ரீல் வந்து ரொம்ப அழகாக தெரியும். ஸோ அதனால தான் நான் வந்து இவ்வளோ கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஸ்லீவ் அளவை விட, அதாவது பிடித்தம்போது அளவை விடவே நான் கொஞ்சம் பெருசாக வந்து நீட்டாக கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடுக்கு அந்த 2 இன்ச்சு மார்க் பண்ணி கட் பண்ணோம் இல்லையா, இந்த மாதிரி ஒன் சைடுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து தைச்சிக்கங்க. இது வந்து பெரிய தையல் போட்டு கூட நீங்கள் தைச்சிக்கலாம். ஸோ இது வந்து நான் வந்து இப்போ வந்து நார்மலான ஒரு தையல் வச்சு நான் தைக்கிறேன். நிறைய பேர் இந்த மாதிரி தையல் போடாமலே ஃப்ரீல் வைக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம ப்ளவுஸில் வந்து அட்டாச் பண்ணும்போதோ இல்லை வேறு எதுலையாவது ட்ரெஸ்ஸில் அட்டாச் பண்ணும்போதோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த இடத்த வந்து 2ஆக மடிக்கும்போது எங்கேயாவது சின்னதாக ஒரு இடத்த வந்து கேப் விழும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டே இந்த மாதிரி வந்து ஒரு தையலாக மடித்து தையல் தைச்சிக்கிறேன். தையல் தைச்சதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ளீட் வைக்கலாம். ஸோ ஃப்ளீட் வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க. ஒரு அரை இன்ச்சு கிட்டக்கா நெருக்கமாக வைங்க. ரொம்ப தூரமாக எடைய வைக்க தேவையில்ல. எடைய வைக்கிறீங்கன்னா பீட்ஸ் வச்சு தைக்கிறோம் அப்படின்னா எடைய வைக்கிறதுக்கு ஓகே தான். இது வந்து கிட்டக்கா நம்ம வச்சோம் அப்படின்னா ரொம்ப நெருக்கமாக அழகாக தெரியும். ஸோ ஃப்ரீலும் வந்து ஒரு மாதிரி மடங்கி நம்ம கையில் போடும்போது கொஞ்சம் லைட்டாக மடங்கி இருந்தது அப்படின்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்படி கொஞ்சம் கிட்டக்கா வைக்கலாம். ஒரே ஈவனாக வச்சுட்டு வாங்க. ஒரு இடத்தையும் பெருசாகவும் ஒரு இடத்த சின்னதாகவும் வைக்க தேவையில்லை. ஒரே அளவாக அதே 1/2 இன்ச் அளவுக்கே நீங்கள் வந்து நெருக்கமாக அப்படியே வச்சுக்கிட்டு வாங்க. இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே. ஸோ என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த டிசைனு உங்களுக்கு பிடிச்சிருந்தது, வேறு ஏதாவது ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ்லாம் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டும் பாருங்கள். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிவிட்டும் பார்க்கலாம். ஸோ வாங்க அடுத்த ப்ராசஸிங் என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி சின்ன ஃப்ரீலாக வச்சுட்டேன் இல்லையா, வச்சதுக்கப்புறமா இதை வந்து நான் வந்து ஸ்லீவில் வந்து அட்டாச் பண்ண போகிறேன். எப்பயுமே எண்டில் அட்டாச் பண்ணாதீங்க. ஒரு 1/2 இன்ச்சுக்கு விட்டுட்டு மீதியை வந்து மேலே வச்சு அட்டாச் பண்ணுங்கள். அது வந்து நம்மளுக்கு வந்து தைச்சதுக்கப்புறமா பேக் சைடில் பிசுறு தெரியாமல் இருக்கும். இது வந்து சிம்பிளான மெத்தட் தான். நிறைய பேர் தைச்சதுக்கப்புறமா உள்பக்கமாக வச்சு அப்படியே வந்து அட்டாச் பண்ணுவாங்க. அப்படி அட்டாச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த பிசுறு வந்து கண்டிப்பாக வெளியே தெரியும். இல்லைன்னா வெளியே தெரியறது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு அப்படியே தூக்கிக்கிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பண்ணாமல் இதுமாரி ஒரு 1/2 இன்ச்சு வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி மடித்து தைக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு மேலே வச்சேன் இல்லையா, அதே மாதிரி இப்படி மடித்து தைக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து துணி வந்து நம்மளுக்கு தேவைப்படும். இந்த மாதிரி மடித்து தைச்சிங்க. மடித்து தைச்சதுக்கப்புறமா இந்த பிசுறு வந்து நம்மளுக்கு உள்ளுக்கா போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா திருப்பினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்படி நல்லா உள்ளே வந்து நம்மளுக்கு மடிச்சிட்டோம், அதனால் பிசுறு அவ்வளோவா தெரியல.
தெரியாது. அதனால் மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இது மேலே நீங்கள் எந்த மாதிரி டிசைன் வேணாலும் வைக்கலாம். இல்லை நீங்கள் இதுக்கு சிம்பிளான இதே போதும், எனக்கு வந்து ப்ளைனில் இந்த மாதிரி ஃப்ரீல் வச்சா போதும் அப்படின்றவங்க அதோட கூட நிறுத்திக்கலாம். பட் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக இது மாதிரி அட்டாச் பண்ணதுக்கப்புறமா நம்ம மடித்தோம் இல்லையா, அந்த ஒரு 1/2 இன்ச்சுக்கு துணியை உள்ளே மடித்தோம் இல்லையா பிசுறு, அந்த மடிப்பு மாதிரி இருக்குல்ல, அதுக்கு நான் வந்து ஒரு தையல் போட்டிருக்கேன். இந்த தையல் வந்து அது உள்ளே வந்து நம்மளுக்கு திருப்பி ப்ளவுஸ் போடும்போது நம்மளுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 2 பக்கமும் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இருக்குது. இதில் வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, இந்த சாரியில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு காப்பர் வந்து கலந்து இருந்தது. ஸோ காப்பர் லேஸ் ஒன்று எனக்கு வந்து இந்த கைக்கு வைக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அந்த காப்பர் கலர் லேஸை நான் இது கூட அட்டாச் பண்ணுறேன். எப்பயுமே வந்து ப்ளவுஸ் தைக்கும்போதோ இல்லை வந்துட்டு இது மாதிரி டிசைன்ஸ் தைக்கும்போதோ நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை நம்ம அழகாக பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம தைக்கிற துணியும் ரொம்ப அழகாகவே வரும். இந்த ப்ளவுஸ் தைச்சோன்னே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இந்த ஒயிட் கலருக்கு இந்த க்ரீனு வித் அந்த காப்பர் வந்து காம்பினேஷன் ஓரளவுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த டிசைன் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். இல்லை இதுமாரி டிசைன்லாம் தைக்கணும் அப்படி நிறைய டிசைன்ஸ் வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த டிசைன் பிடிச்சிருக்கா, அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவங்களோட அளவை கரெக்டாக மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா மடித்து தைச்சிக்கிறேன். ஸ்லீவு வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுறோம். க்ளோஸ் பண்ணினதுக்கப்புறமேட்டா தான் நான் வந்து மெயின் ப்ளவுஸில் நான் வந்து அதை வந்து அட்டாச் பண்ணுவேன். ஸோ இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு இந்த மெத்தட் நீங்கள் யாரெல்லாம் தைக்கிறீங்க அப்படின்றதும் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சிருக்கேன். யாருக்கெல்லாம் ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்றதும் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு வந்து ஸ்டிச்சிங் பிடிச்சிருக்கு அப்படின்றத நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ இந்த மாடல் எப்படி இருக்குது அப்படின்றதும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிட்டு போங்க. இப்போ ஃபுல்லாகவே நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டிசைனும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. இந்த மாதிரி கிட்ட நம்ம வந்து இந்த ஃப்ரீல் வைக்கும்போதும் ரொம்ப அழகாக இருந்தது. பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு முறை நீங்களும் இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன், ரொம்ப டிசைன் தைக்க தெரியாட்டாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைனை தைச்சி கூட நம்ம பழகலாம். ஸோ அப்படி பழகும்போது நம்மளுக்கு வந்து டிசைன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக அடுத்தடுத்த டிசைன் கற்றுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்தது மெயின் பீஸில் வச்சு அட்டாச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ப்ளவுஸ் ஃபுல்லாக முடிச்சுது. இது வந்து எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதாங்க என்னோடய ஒர்க் பிளேஸு. இந்த ஒர்க் பிளேஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். சும்மா ஸ்லீவ் மட்டும் இப்படி போடும்போது நம்மளுக்கு வந்து கைக்கிட்ட அது மடங்காமலே இருக்குது. இது நெருக்கமாக இருந்ததுனால கொஞ்சம் நல்லா மடங்காமலே இருக்குது. இதுவே நம்ம எடையே வச்சுருந்தோம் அப்படின்னா போடும்போது நம்மளுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்காது. இது ஃபுல் ஸ்லீவுக்கும் வைக்கலாம், இல்லை 3/4 ஸ்லீவுக்கும் வைக்கலாம், ஆஃப் அண்ட் ஸ்லீவுக்கும் வைக்கலாம். எப்படி வச்சாலுமே இது ரொம்பவே அழகாக இருக்கும். தேங்க்யூ. மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.